ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மட்டன் தம் பிரியாணி ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக எப்படி சமைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை வேக வைக்கணும். ஸோ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மட்டன் எடுத்திருக்கேன். 1.5 kg மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மட்டனுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கலரி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். ஸோ மட்டனில் இருக்க தண்ணி கொஞ்சம் வெளியில் வர வரைக்கும் அதுக்கு டைம் கொடுக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நம்ம விசில் வச்சிடலாம். 2 விசில் போதுமான அளவு. அதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அரைக்க தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ விசில் வச்சாச்சு. இதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு ஒரு 10 லவங்கம், 5 பட்டை, ஒரு பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 5 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா எடுத்திருக்கேன். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு 7லேருந்து 8 வெங்காயமும் 6 தக்காளியும் எடுத்துக்கலாம். இப்போது பிரியாணி தாளிக்க பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நெய் அதிகமாக நம்ம லாஸ்ட்டில் பாத்திரம் போட்டு தம் போடுவோம்ல, அப்போ போட்டால் போதும். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்கெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 விரிஞ்சி இலை, 5 பட்டை, 7 லவங்கம், 4 ஜாதி பத்திரி, 3 ஏலக்காய் இடித்தது எடுத்துருக்கேன். ஸோ இது நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஆனியன் சேர்க்கும்போது அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம். 1.5 kg மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ 1.5 kg அரிசி. இது பாஸ்மதி ரைஸோ இல்லை சீரக சம்பாவோ கிடையாது. நம்ம வீட்டில் டெய்லி நார்மலாக சாதம் வடிப்போம் இல்லையா, அந்த அரிசியில் பண்ணது தான். ஸோ இப்போ இதில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த க்ரீன் பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருளை சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு டைம் கொடுத்துருங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளியுமே நல்லா வதக்கிக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம அரைச்சதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், வதக்குனதுலேயும் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ காரம் அதிகமாகவே இருக்கும். அதனால 2 ஸ்பூன் போதும். ஸோ 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலா தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு இதில் அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம மறுபடியும் இதை நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 கைப்பிடி அளவு புதினாவை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்து அந்த கொத்தமல்லி புதினா நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். ஸோ இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் 2 கப் தயிர் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. ஸோ இப்போ நல்லா கலக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா மட்டன், அந்த மட்டனை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மட்டனோட தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. 3 அழாக்கு, எங்கள் வீட்டு அழாக்கில் 3 அழாக்கு நான் அரிசி போட்டிருக்கேன். 1.5 கிலோ அரிசி. ஸோ அதுக்கு 6 டம்ளர் தண்ணி. தம் பிரியாணி போடும்போது 6 டம்ளர் போடணும். ஸோ இப்போ மட்டன் போட்டாச்சு. இப்போ இந்த கிரேவிக்கான உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும். அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க.
ஸோ இப்போ கழுவி வச்சுருக்கிற அரிசி எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலரிட்டு இப்போ அந்த தண்ணி மட்டன் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். ஸோ 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சிடுறேன். கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து பார்க்கும்போது நல்லாவே கொதி வரும். கொதி வர டைமில் நம்ம லெமனை சேர்த்து மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் இதில் நெய் சேர்க்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நெய் ஒரு 5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம தம் போட்டுடலாம். கடைசியாக கொத்தமல்லி புதினாவும் கொஞ்சமாக மேலோட்டமாக தூவிட்டு ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவு, புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நம்ம தூவிட்டு இதை நம்ம தம் போட்டுடலாம். ஸோ தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே இதை நம்ம தம் போட்டுடலாம். ஸோ இந்த பாத்திரத்தை மூடிட்டு இதுக்கு மேலே ஒரு தண்ணி பாத்திரம் அதுக்கு வெயிட் கொடுக்கறதுக்காக போட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இது நார்மல் ரைஸுன்றதுனால ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதே பாஸ்மதி ரைஸ் சீரக சம்பா இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே ஓப்பன் பண்ணிடணும். ஸோ பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு. ஸோ இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.